இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் 61 வசனம் 9. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். நம்ம எல்லாரும் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், நம்முடைய பேர பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், அவங்க லைஃப்ல பிளஸ்ஸிங்கா இருக்கிறத நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவோம். அதே மாதிரி தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சந்ததி ஜாதிகளின் நடுவிலும் சந்தானம் ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். எப்படி அறியப்பட்டிருக்கும் என்றால், கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறியப்படுமா. பிரியமானவர்களே, ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர், ஒரு எழுப்புதல் வீரர் தான் ஜான் வெஸ்லி என்ற எழுப்புதல் வீரர். இவருடைய ஹிஸ்டரியை நம்ம பார்க்கும்போது, இவர் இவ்வளவு வல்லமையான பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியராக எழும்புவதற்கு ஒரு காரணம், இந்த ஜான் வெஸ்லி என்ற எழுப்புதல் வீரரின் தாயாரின் ஜெபம். 19 பிள்ளைகள் அந்த தாயாருக்கு. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ½ டைம் ஸ்பெண்ட் பண்ணி தனியாய் அழைத்து சென்று அந்த பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிப்பார்களாம். ஜான் வெஸ்லி சொல்லுகிறாரு, என்னையும் என்னுடைய தாயார் அழைத்து கொண்டு என் மேல கரங்களை வச்சு, ஆண்டவரே என் மகனை ஆசீர்வதியும், வருங்காலத்தில் ஒரு வல்லமையான ஊழியக்காரனாய் வரணும், தேசம் அறியக்கூடிய ஒரு ஊழியக்காரனாய் உபயோகப்படுத்தும், என்னுடைய மகனை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிப்பார்களாம். பிரியமானவர்களே, தாயின் ஜெபம் அந்த எழுப்புதல் வீரரை உருவாக்க ஆரம்பித்தது. ஜெபிக்கிற தாயின் மூலமாய் அந்த எழுப்புதல் வீரர் பிற்காலத்தில் பிரசித்தி பெற்ற மகிமையான ஊழியராய் மாறினார். பிரியமானவர்களே, நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் ஜெபிக்கணும், நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். எப்படியாவது சந்ததிகளை அழித்து போட வேண்டும், சந்ததிகளுடைய வாழ்க்கையை எப்படியாவது நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிற காலத்துக்குள்ளாக இருக்கிறோம். அநேக வாலிபர்கள் பாவத்துக்குள்ளாக இடறி போகிறார்கள், விழுந்து போகிறார்கள். ஆண்டவரை ஆராதித்த தலைமுறை கூட இன்று விழுந்து போய் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு தாயின் ஜெபம் ஒரு எழுப்புதல் வீரரை உருவாக்கும் என்றால், நாம் இன்று நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது, கண்ணீரோடு ஜெபிக்கும் போது நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், தேசத்தின் நடுவில் அறியப்படுவார்கள். ஜெபிப்போம். எங்க நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கற்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கடன் பாரங்கள், நெருக்கங்கள் மாறட்டும். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. விசேஷமாய் கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கிற குழந்தை முதற்கொண்டு கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்த திருமணமான பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இவங்க தலைமுறைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இவர்கள் பேர பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜாதிகள் நடுவில், ஜனங்கள் நடுவில் இவர்கள் அறியப்படணும். இவங்க தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்வீராக. வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் விடுவிப்பீராக. கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராக. நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். செய்கிற தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஜெபியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.